தக்காளி வச்சு தான் சட்னி செய்ய போகிறேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தக்காளி சட்னிக்கு 3 தக்காளி எடுத்துருக்கிறேங்க. அது வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து தோல் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. நீங்கள் காரம் தேவைன்னா சேர்த்து போட்டுக்கலாம். 3 பல் பூண்டு போட்டுருக்கேன். தக்காளி வந்து இப்படி தோல் எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. வதக்கி விடலாம். தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அரை கப் போட்டுக்கிறேன். போட்டு இடம் கட்டி விடலாம். தக்காளியை நசுக்கி விடுங்க. 2-3 நிமிஷம் வதக்கி விடலாம். பாருங்கள், ரொம்ப வதக்க வேண்டாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கினா போகுது. இந்த வெங்காயத்துலேருந்து பச்சை வாசனை வந்து போனால் போதுங்க. டீ உப்பெல்லாம் போட்டுக்கிறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. தக்காளி கெட்டி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுச்சுங்க, கடலைப்பருப்பு உளுத்தூள் போட்டுக்கலாம். 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாங்க. சட்னியை கொட்டிடலாங்க. தக்காளி கெட்டி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள்.